பிடிச்சிருக்கா? அழகா இருக்கு மாயா. நீ போட்டிருக்கும் போது இன்னும் அழகா இருக்கு. உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அதுவும் அழகாயிடும் போல இருக்கு. நான் அழகா இல்ல இந்த ட்ரெஸ் அழகா? நீதான் அழகு மாயா. எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நீ அழகாதான் இருப்ப. இன்னும் சில விஷயங்கள் பேச தோணுது. என்ன என்ன தோணுது? ரொமான்ஸ் பண்ணணும்னு தோணுது, பாட்டு பாடணும்னு தோணுது, ஒரு நல்ல சாங்க கேட்டுட்டு உன் பக்கத்திலே இருக்கணும்னு தோணுது, உன் மடியில படுத்துக்கணும்னு தோணுது, உன் கையோட கை கோர்த்துக்கிட்டு அப்படியே அந்த நிலவை கடலை ரசிக்கணும்னு தோணுது. மாயா, இந்த மொமெண்ட்டை நம்ம மெமரிஸா வச்சுக்கணும். ஒரு நிமிஷம் இது போஸ் கொடு. அண்ணி, என்ன மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஷோ, நான் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் வழக்கமா கணவன் மனைவி மாதிரி வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தோணுது பார்வதி. அதெல்லாம் இனிமே நடக்கவே கூடாது. அதான் அந்த மாயா நடத்தி காட்டிட்டாளே. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையும், எப்பவுமே அவங்க ஒன்னா போறதும் வரதும் சிரிக்கிறதும் பாக்கும் போதே அவங்க நல்ல விதமா வாழ்ற மாதிரி தான் தோணுது. இதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். கொஞ்ச நாளாவே அவ வாந்தி எடுக்கிற சத்தம்லாம் வேற கேக்குது. எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்கல்ல, நாமளும் அப்படியே போய் வாழ்த்து தான் சொல்ல போறோம். கணவன் மனைவியா வாழ மாட்டான்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ஏன் முன்னாடியே என் சத்தியத்தை மீறிட்டு இருக்காள அவளை நான் விடவே மாட்டேன் பார்வதி. அந்த மாயா சீனுவ முழுக்க முழுக்க சுத்தி வளைச்சிட்டா. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் சீனுவும் கேட்க மாட்டான். நீங்க நினைச்சது எதுவுமே நடக்க போறதும் இல்ல. நீங்க அவனை மறந்துட்டு மனச தேத்திக்கிட்டு நிம்மதியா இருங்க, சரியா? டென்ஷன் ஆகி உடம்பு கிடம்பு கெடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இனிமே உங்க பையனை காப்பாத்தவே முடியாது. என் பிள்ளைய நான் மறக்கணுமா? பெத்த பிள்ளைய எவ்வளவு ஒருத்திக்கு தார வாத்து கொடுத்துட்டு நான் பேசாம இருக்கணுமா? நான் யாருன்னு நாளைக்கு காட்டுறேன். மொத்தமா எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு இந்த பத்மா யாருன்னு தெரியும். ஏ மாயா, இந்தா. சின்ன கன்றவிடா இதெல்லாம். மாயா, உனக்காக தான் மாயா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் நான் கேட்டனா? இல்ல மாயா, கருப்பு உன் மேல இறங்கி இருந்துச்சு. அப்போ பொண்டாட்டியோட ரொமான்ஸ் பண்றதுதான் அவளுக்கு சந்தோஷம் நினைச்சுக்காத. அவ மனசுல என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றுன்னு சொல்லுச்சு. அத்தை நில்லுங்க அத்தை. அத்தை அத்தை என்ன படி என்ன? தயவு செஞ்சு மேல வாங்க. மாயா, அத்தை வேண்டாம் அத்தை. அத்தை ஏன் அத்தை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சேனுனா எனக்கு உலகம் அத்தை. அவனை பெத்தவங்க நீங்க. உங்க மேல பண்ண சத்தியத்தை நான் எப்படி அத்தை மீறுவேன்? மீறிட்ட மாயா, சத்தியத்தெல்லாம் நீ எப்பயோ மீறிட்ட. அதனாலதான் எனக்கு இப்படி சாகணுங்கிற எண்ணமே வந்துச்சு. ஐயோ அத்தை, நான் மீறல. எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போய் அனாதை பணமா சாகணுங்கிறதா என்னோட ஆசை. ஆனா இந்த கோயில பார்த்ததும் அந்த ஆத்தா காலடியிலேயே சாகணும்னு தோணுச்சு. இங்க பாரு, என் கூட நீ வராத. திரும்பி பக்கமா வீட்டுக்கு போயிட்டே இரு. இங்க பாரு, உன் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போற பாவத்தை நீ பார்க்க வேண்டாம். போ, போய் தொலை. அத்தை அத்தை, உங்க சத்தியத்தை நான் மீறல அத்தை. என்ன நம்புங்க ப்ளீஸ் அத்தை. என்னடி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா அது நிஜமாயிடுமா? நிஜமாதான் அத்தை. அத நான் எப்படி நிரூபிக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்க. வாடி, இந்த வார்த்தைக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். அத்தை சொல்லுங்க அத்தை. நான் சத்தியத்தை மீறலங்கறத எப்படி நிரூபிக்கிறது? சொல்லுங்க அத்தை. நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? சொல்லுங்க அத்தை, செய்வேன். சரி, என்னோட வா வா. இந்த சாமி முன்னாடி உங்ககிட்ட நின்னு கேக்குற, நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்றேன் அத்தை, சொல்லுங்க. நீ என் மேல பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தல. இந்த சாமி சாட்சியா நான் உன்னை கேக்குறேன். ஏன் அனுமதி இல்லாம என் மகனோட குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறியா? என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க? அத்தை, நான் சத்தியத்தை காப்பாத்திட்டு தானே இருக்கேன். அப்புறம் எதுக்கு இன்னொரு சத்தியம்?
ஓ அப்படி கேக்குறியா? நீ என் மேல பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் செத்தாலும் பரவாயில்லன்னு மீறினாலும் மீறிடுவேன். ஆனா சாமி முன்னாடி பண்ணி கொடுத்த சத்தியத்தை நீ மீற முடியாது. இப்ப நீ சத்தியம் பண்றியா இல்லையா? அப்படி பண்ணிதான் என் நேர்மையை நான் நிரூபிக்கணும்னா நான் பண்றேன். சத்தியம் பண்ணு. இத பாரு, இனிமே எந்த சத்தியமும் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறேன். பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுதான். நீ மடத்தனமா சத்தியம் கேட்ட விஷயம் எனக்கு இன்னைக்கு தாண்டி தெரிஞ்சது. நான் இப்பவும் சொல்றேன், என் மருமகளுக்கு அவ குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சு வைக்க வேண்டியது என்னோட முத வேலை. இது ஏன் சத்தியம்? ஏங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய், எல்லாம் தெரிஞ்சுதாண்டி வந்த. நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்த. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடி? கோவத்துல நீ மாயாவை தண்டிக்கிறதா நினைச்சு நீ உன் பெத்த மகனையே தண்டிச்சுட்டு இருக்க. நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வராம கெடுத்துக்கிட்டு இருக்க. ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சுட்டு இருக்கேன். இவ என் பையன் கூட வாழக்கூடாது, எனக்கு பிடிக்கல.